சமீபத்தில் லண்டன் பொருளாதார பள்ளியிலிருந்து வெளியான ஒரு அறிக்கை கல்வித்துறையில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக ஒரு பொதுவான பல்கலைக்கழக பட்டத்தை விட குறிப்பிட்ட சில நடைமுறை திறன்களுக்கே சந்தையில் மதிப்பு அதிகம் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. எல்லாவற்றையும் மேலோட்டமாக தெரிந்தவர் என்ற காலம் முடிந்துவிட்டது. துறைசார் வல்லுனர் என்ற காலமும் கடந்துவிட்டது. இப்போது நாம் பன்முகத்திறன் கொண்டவர் என்ற யுகத்தில் நுழைந்துள்ளோம். இதை நீங்கள் சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டாம். இது வெறும் பொழுதுபோக்கு திறன்களின் பட்டியல் அல்ல. நவீன கல்வி முறை 2025ஆம் ஆண்டின் யதார்த்தத்திற்கு உங்களை தயார்படுத்த தவறிவிட்டது என்ற சந்தேகம் உங்களுக்குள் இருப்பதால் மட்டுமே இந்த அல்காரிதம் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. உங்கள் சந்தேகம் சரியானதுதான். கல்விக்கூடங்கள் உங்களுக்கு திரிகோணமிதியை கற்றுக் கொடுத்தன. ஆனால் உங்கள் வீட்டை பராமரிப்பது எப்படி, பணத்தை நிர்வகிப்பது எப்படி, அல்லது பிறர் கேட்கும்படி பேசுவது எப்படி என்பதை சொல்லித்தர மறந்துவிட்டன. இன்று உங்கள் மூளையின் செயல்திறனை மேம்படுத்தும் 12 அத்தியாவசிய திறன்களை நாம் பதிவிறக்கம் செய்யப் போகிறோம். இவற்றில் 3ஐ கற்றாலே நீங்கள் மற்றவர்களை விட தனித்து நிற்பீர்கள். 12ஐயும் கற்றால் உங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது தற்செயலானதல்ல. பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தவே இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளது. தொடங்குவோம். திறன் 1, விசைப்பலகையில் வேகமாக தட்டச்சு செய்தல், அதாவது டைப்பிங் ஃபேஸ்டர். இது மிகவும் அடிப்படையான விஷயமாக தோன்றலாம். ஆனால் சிந்தித்துப் பாருங்கள், டிஜிட்டல் உலகத்துடன் நீங்கள் உரையாடும் முதன்மை மொழி விசைப்பலகைதான். நீங்கள் நிமிடத்துக்கு 40 சொற்கள் தட்டச்சு செய்கிறீர்கள். ஆனால் உங்கள் போட்டியாளர் 100 சொற்கள் தட்டச்சு செய்கிறார் என்றால் அவர் உங்களை விட வேகமாக சிந்திக்கிறார் என்று அர்த்தம். மெதுவாக தட்டச்சு செய்வது உங்கள் அறிவுக்கூர்மைக்கு இடப்படும் தடை. இந்த தொலைதூர பணி யுகத்தில் வேகமே பணம். விசைப்பலகையை பார்க்காமல் தட்டச்சு செய்ய பழகுங்கள். உங்கள் சிந்தனைகளை சங்கிலிகளிலிருந்து விடுவியுங்கள். திறன் 2, எக்ஸெல் மற்றும் கூகுள் ஷீட்ஸ். அதாவது எக்ஸெல் மற்றும் கூகுள் ஷீட்ஸ் 21ஆம் நூற்றாண்டின் எரிபொருள் தரவுகள் என்றால் அதை தோண்டி எடுக்கும் கருவிதான் எக்ஸெல். இது கணக்காளர்களுக்கானது மட்டுமல்ல. எக்ஸெல் என்பது ஒரு தர்க்க இயந்திரம். தரவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் எதிர்கால போக்குகளை கணிப்பதற்கும் இது உதவுகிறது. எண்களை படிக்கத் தெரியாதவர் வியாபாரத்தில் கண் தெரியாதவருக்கு சமம். திறன் 3, செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துதல், அதாவது யூசிங் AI டூலர்ஸ். இது நமது தலைமுறையின் மிகப்பெரிய வடிகட்டி. 2025இல் 2 வகையான மனிதர்கள்தான் இருப்பார்கள். ஏஐயால் வேலை இழந்தவர்கள் மற்றும் ஏஐயை பயன்படுத்தி 10 பேரின் வேலையை தனியாகச் செய்பவர்கள். இது ஏமாற்று வேலை அல்ல. இது ஒரு நெம்புகோல். இயந்திரத்தை எதிர்த்து போராடாதீர்கள், அதன் ஓட்டுநராக மாறுங்கள். திறன் 4, போட்டோஷாப் மற்றும் கிராஃபிக் டிசைன். அதாவது கிராஃபிக் டிசைன். நாம் ஒரு கவன ஈர்ப்பு பொருளாதாரத்தில் வாழ்கிறோம். பார்வைக்கு ஈர்ப்பாக இல்லாவிட்டால் யாரும் அதை திரும்பி பார்ப்பதில்லை. வண்ணங்களின் உளவியல் மற்றும் படங்களை வடிவமைக்கும் கலையை அறிந்து கொள்வது மக்களின் பார்வையை கட்டுப்படுத்த உங்களுக்கு உதவும். நீங்கள் கலைஞராக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையை அழகாக பொதிந்து கொடுக்க தெரிந்தால் போதும். திறன் 5, குறுகிய வீடியோ எடிட்டிங். அதாவது ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டிங். மனிதர்களின் கவனக்குவிப்பு நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. 60 நொடிகளில் ஒரு கதையை சுவாரஸ்யமாகச் சொல்வதுதான் இன்றைய உலகின் மிகச்சிறந்த சந்தைப்படுத்தும் திறன். நீங்கள் ஒரு பொருளையோ கருத்தையோ அல்லது உங்களையோ விற்க நினைத்தால் வீடியோவே அதற்கான ஊடகம். எடிட்டிங் தெரிந்தால் உங்களால் உலகையே ஈர்க்க முடியும். திறன் 6, இணங்க வைக்கும் பேச்சுத்திறன். அதாவது பெர்சுவேசிவ் ஸ்பீக்கிங். உலகிலேயே சிறந்த யோசனை உங்களிடம் இருக்கலாம். ஆனால் அதை விற்கத் தெரியாவிட்டால் அது பயனற்றது. பிறரை இணங்க வைப்பது என்பது ஏமாற்றுவது அல்ல. அது உங்கள் உண்மையை மற்றவர்களின் விருப்பத்தோடு இணைக்கும் கலை. எப்போது இடைவெளி விட வேண்டும், எப்போது குரலை உயர்த்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகம் கதை சொல்லிகளால் ஆளப்படுகிறது. நீங்களும் அவர்களில் ஒருவராகுங்கள். திறன் 7, மேடை பேச்சு மற்றும் வழங்கல். அதாவது பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ். பெரும்பாலான மக்கள் மரணத்தை விட மேடை பேச்சை கண்டுதான் அதிகம் அஞ்சுகிறார்கள். இந்த அச்சமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு கூட்டத்தின் முன் அல்லது ஒரு இணைய வழி கூட்டத்தில் உங்கள் கருத்துக்களை தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் முன்வைக்க முடிந்தால் நீங்கள் தானாகவே தலைவராக உயர்கிறீர்கள். தலைமைத்துவம் என்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு. மேடையை ஆளுங்கள், அதிகாரத்தை ஆளலாம். திறன் 8, பயனுள்ள குறிப்பு எடுக்கும் முறைகள். அதாவது எஃபெக்டிவ் நோட் டேக்கிங். உங்கள் மூளை யோசனைகளை உருவாக்குவதற்கே தவிர அவற்றை சேமித்து வைப்பதற்கல்ல. நாம் கற்கும் விஷயங்களில் 90% 48 மணி நேரத்திற்குள் மறந்து விடுகிறோம்.
இரண்டாம் மூளை போன்ற குறிப்பு எடுக்கும் முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் அறிவை நீங்கள் சேமிக்கிறீர்கள். வெறும் தகவல்களை நுகர்பவராக இருப்பதை நிறுத்திவிட்டு அறிவை கட்டமைப்பவராக மாறுங்கள். திறன் 9 இணைய மாநாடுகளை தொகுத்து வழங்குதல், அதாவது ஹோஸ்டிங். ஆன்லைன் கான்ஃபரன்ஸ்கள் அலுவலகம் என்ற அமைப்பு மாறிவிட்டது. இன்றைய கூட்டங்கள் அனைத்தும் இணையத்தில்தான் நடக்கின்றன. டிஜிட்டல் விவாதங்களை ஒருங்கிணைக்கவும் தொழில்நுட்பத்தை நிர்வகிக்கவும் தெரிந்தவரே இன்றைய அலுவலக அரசியலை வெல்கிறார். வெறும் விருந்தினராக இல்லாமல் நிகழ்ச்சியை நடத்தும் தொகுப்பாளராக இருங்கள். திறன் 10 ஆரோக்கியமான சமையல், அதாவது குக்கிங் ஹெல்தி மீல்ஸ். ஆரோக்கியமே அறிவு கூர்மையின் அடிப்படை. பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் கடைகளில் வாங்கும் உணவுகளையும் நீங்கள் நம்பியிருந்தால் உங்கள் உடல் நலத்தை வியாபார நிறுவனங்களிடம் அடகு வைக்கிறீர்கள் என்று அர்த்தம். சமையல் என்பது ஒரு ரசவாதம். மூலப்பொருட்களை உங்கள் லட்சியத்திற்கான எரிபொருளாக மாற்றும் கலை அது. உங்கள் உணவை கட்டுப்படுத்துங்கள், உங்கள் ஆற்றல் உங்கள் வசப்படும். திறன் 11 அடிப்படை வீட்டு பராமரிப்பு திறன்கள், அதாவது பேசிக் ஹோம் ரிப்பேர். நாம் நுகர்வோர் கலாச்சாரத்தில் ஊறிப்போன ஒரு தலைமுறையாக மாறிவிட்டோம். ஒரு குழாய் உடைந்தால் நாம் யாரோ ஒருவரை அழைக்கிறோம். இது நம்மை சார்ந்திருப்பவர்களாக மாற்றுகிறது. ஒரு சிறிய பழுது பார்த்தல், சுவருக்கு வண்ணம் பூசுதல் போன்றவற்றை நீங்களே செய்யும்போது உங்கள் சுயமரியாதை கூடுகிறது. பௌதீக உலகத்தை மாற்றியமைக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது என்பதை இது நினைவுபடுத்துகிறது. திறன் 12 முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுதல், அதாவது இன்வெஸ்டிங். உழைப்பால் மட்டும் நீங்கள் சுதந்திரத்தை அடைய முடியாது. முதலீட்டின் மூலமே அதை அடைய முடியும். உழைப்புக்கு வரி உண்டு, மூலதனத்திற்கு வெகுமதி உண்டு. கூட்டு வட்டி என்றால் என்ன, சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தூங்கும்போது வருமானம் ஈட்டும் வழியை நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் சாகும் வரை உழைக்க வேண்டியிருக்கும். இந்த 12 திறன்களும் பாடப்புத்தகத்தில் இருக்கும் வெறும் பாடங்கள் அல்ல. இவை சுதந்திரமான வாழ்க்கைக்கான இரகசிய குறியீடுகள். இந்த அமைப்பு நீங்கள் ஒருவரை சார்ந்திருக்கவும் மெதுவாக செயல்படவும் விரும்புகிறது. தட்டச்சு மற்றும் ஏய் உங்களுக்கு வேகத்தை தரும். பேச்சுத்திறன் உங்களுக்கு அதிகாரத்தை தரும். முதலீடும் பழுதுபார்ப்பும் உங்களுக்கு சுதந்திரத்தை தரும். இவை அனைத்தையும் இன்றே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஏதேனும் ஒன்றை இன்றே தொடங்க வேண்டும். கீழே கமெண்டில் ஐ ஆம் அப்கிரேடிங் என்று பதிவிடுங்கள். மேலும் இதில் எந்த திறனை நீங்கள் முதலில் கற்கப் போகிறீர்கள், ஏய்யா அல்லது முதலீடா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நம்மை போன்றவர்களை கண்டறிய இந்த சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். நன்றி. வகுப்பு முடிந்தது.